ஆகவும் மலினமடைந்தும் இருந்தால் பரமாத்மா அங்கு இருக்க மாட்டார். சிலர் செய்வதற்கு எந்த வேலையும் இல்லாமையால் இறைவனை நிந்திக்கின்றனர், ஏளனமாகவும் பேசிக்கொண்டிருப்பார்கள். ஆனாலும் இறைவன் சும்மா இருப்பார். காரணம் என்னவென்றால், இறைவன் தனியாக இருக்க மாட்டார், வேறாகவும் இருக்க மாட்டார். இறைவனின் இருப்பிடம் பக்தனின் இதயத்திற்குள்ளேயே இருக்கும். பக்தர்கள் இறைவனின் சொரூபங்களே. பக்தனை யாராவது நிந்தனை செய்தாலும் ஏளனமாக பேசினாலும் இறைவன் சும்மா இருக்க மாட்டார், கண்டிப்பாக தண்டிப்பார். ஆகையால் பக்தன் எங்கு போற்றப்படுகிறானோ, எங்கு கௌரவிக்கப்படுகிறானோ அங்கு இறைவன் இருப்பார். பக்தன் நின்ற இடமே புண்ணிய சேத்திரம். இறைவன் பக்தனுக்கு தாசன். பக்தன் கானம் செய்து கொண்டிருப்பதால் இறைவனின் இருப்பு உலகிற்கு